அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, செக்குனா என்னன்னு பார்க்க போறோம். செக்குனா என்னன்னு பார்க்க போறோம். அப்புறம் செக்ல இருந்து கிங்க எப்படி எந்தெந்த வகையில, எந்தெந்த வழியிலலாம் சேவ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட்டு என்ன பார்க்க போறோம்? செக்குனா என்னன்னா, கிங் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு காயினால கிங்க நீங்க அட்டாக் பண்ணாலும் அதுக்கு பேரு செக். எந்த ஒரு காயினால குயினு, ரூக்கு, பிஷப்பு, நைட்டு, பான் எந்த ஒரு பீஸால கிங்க அட்டாக் பண்ணாலும், நீங்க ஆப்போனன்ட் கிங்க அட்டாக் பண்ணீங்கன்னா, அதுக்கு பேரு செக். இப்ப பாருங்க, இந்த பிளாக் குயின வச்சு நேரா அட்டாக் பண்ணியிருக்கேன் கிங்க. இதுக்கு பேர் என்னது? செக். இப்போ ரூக் வச்சு இந்த சைடுல இப்படி வைக்கிறேன். இதுக்கு பேர் என்னது? செக். இந்த பிஷப் பாருங்க, பிஷப் எடுத்துன்னு வந்து இந்த பக்கம் வைக்கிறேன். இப்ப இந்த பிஷப்பால இந்த கிங் அட்டாக்ல இருக்கு. இதுக்கு பேர் என்னது? செக். இந்த பானால பாருங்க, இந்த பான் எடுத்து வந்து இங்க வைக்கிறேன். இந்த பானால அட்டாக் இருக்கு. இதுக்கு பேர் என்னது? செக். இந்த நைட்ட வச்சு நைட்டு 1, 2, 3 அதாவது 1, 2 திரும்பிடும். 3வது ஸ்கொயர் திரும்பிடும். இப்ப நைட்டால அட்டாக் பண்ணியிருக்கேன். செக். இப்ப செக்குனா என்னன்னா, எந்த ஒரு காயினால உங்க ஆப்போனன்ட் கிங் அட்டாக்ல இருந்தா, எந்த ஒரு பீஸால எந்த ஒரு பீஸாலயும் அட்டாக் இருந்தா அதுக்கு பேர் என்னது? செக். செக்னா என்னது? கிங் அட்டாக். கிங் அட்டாக் பண்ணா அதுக்கு பேர் என்னது? செக். செக்னா கிங் அட்டாக். கிங் அட்டாக் பண்ணா அதுக்கு பேர் என்னது? செக். இப்ப செக்கோடைய சிம்பிள் என்னன்னா, பிளஸ் சிம்பிள். செக்கோடைய சிம்பிள் என்னது? பிளஸ். இது பின்னாடி நோட்டேஷன் ஸ்கோர் ஷீட் எழுதும்போது உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு என்னது? செக்குன்னா என்னது? கிங் அட்டாக். செக்குன்னா என்னது? கிங் அட்டாக். கிங் அட்டாக் பண்ணா அதுக்கு பேர் என்னது? செக். செஸ் கேம பொறுத்தவரைக்கும், கிங்க யாராவது அட்டாக் பண்ணிட்டாங்க, இல்ல உங்க கிங்குக்கு செக் வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, உங்க கிங்க கண்டிப்பா நீங்க காப்பாத்தணும், பாதுகாக்கணும், சேவ் பண்ணணும். செக்ல இருந்து கிங்க சேவ் பண்ணணும், பாதுகாக்கணும். ஏன்னா, செக்ல இருக்கும்பொழுது நீங்க வேற ஏதாவது காயின மூவ் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு பேர் என்னது? இல்லீகல். அப்ப செக்ல இருக்கும்பொழுது, உங்க மெயின் முன்னுரிமை என்ன? கிங்க பாதுகாக்கணும். இங்க இருக்கிற எல்லா ஆர்மியும் வச்சு வச்சு உங்க கிங்க சேவ் பண்ணணும். ஆப்போனன்ட் கிங்க செக்மேட் பண்ணணும். அதாவது அவுட் பண்ணணும் அப்படின்னு கூட வச்சுக்கங்க. அப்ப மெயின் பிரியாரிட்டி என்னது? செக்ல இருந்து கிங்க சேவ் பண்ணணும். கிங்க பாதுகாக்கணும். செக்ல இருந்து கிங்க கண்டிப்பா நீங்க சேவ் பண்ணி ஆகணும். அப்படி சேவ் பண்ண முடியல அப்படின்னா, கேம் ஓவர். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? செக் மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க எல்லா வகையிலயும் முயற்சி பண்ணி கிங்க பாதுகாக்கணும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். இப்ப செஸ் கேம்ல கிங்க சேவ் பண்றதுக்கு 3 வழி இருக்கு. 3 வழிய நீங்க பயன்படுத்தி உங்க கிங்க சேவ் பண்ணலாம். இப்ப யாராவது உங்கள அடிக்க வந்தா என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு தப்பிச்சு ஓடுவீங்க. இல்ல உங்க எதிராளி கொஞ்சம் சின்னவங்களா இருந்தா, ஒரு அடி அடிப்பீங்க. என்னையே அடிக்க வராடன்னு சொல்லிட்டு. இல்லன்னா ஏதாச்சும் வந்து மறைப்பீங்க. இப்ப இந்த 3 வழிய பயன்படுத்துவீங்க. ஒண்ணு உங்கள யாராவது அடிக்க வந்தா தப்பிச்சு ஓடிடுவீங்க. அந்த இடத்துலயே இருக்க மாட்டீங்க. இல்ல முடிஞ்சா ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பீங்க. இது எல்லாருடைய இயல்பு தான். நான் எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். இல்லன்னா மறைப்பீங்க. என்ன அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு கைய வச்சோ, இல்ல ஏதாச்சும் பொருள் வச்சோ மறைப்பீங்க. இது 3 தான் அப்படியே நம்ம செஸ் கேம்ல பார்க்க போறோம். இப்ப செக் வச்சா என்ன பண்ணணும்னா, செக் இல்லாத இடத்துக்கு மூவ் பண்ணணும். இதுக்கு பேர் என்னது? மூவிங் அவே. குயினால செக் வச்சிருக்காங்க. மூவிங் அவே. அதாவது செக்கே இல்லாத இடத்துக்கு போகணும். இதுக்கு பேர் என்னது? மூவிங் அவே. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? மூவிங்
அவே. செக்கே இல்லாத இடத்துக்கு போகணும். செக் இல்லாத இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு பேர் என்னது? மூவிங் அவே. செக்ல இருந்து நம்ம கிங்க சேவ் பண்றதுக்காக, பாதுகாக்கிறதுக்காக செக் இல்லாத இடத்துக்கு மூவ் பண்ணி கிங்க நாம பாதுகாக்கிறோம். இப்ப 2வது ரூல் என்னன்னா, இப்ப செக் வைக்கிறாங்க. ஏதோ ஒரு காயினால செக் வைக்கிறாங்க. செக் வைக்கிற காயின என்ன பண்ணலாம்னா, நம்ப கேப்சர் பண்ணலாம். செக் வைக்கிற காயின என்ன பண்ணலாம்? கேப்சர் பண்ணலாம். அதாவது எங்க நாட்டு ராஜாவையே நீ அடிக்க வரியா? செக் வைக்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? செக் வைக்கிற காயின வெட்டலாம். இப்ப இந்த ரூக்கால இந்த கிங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதாவது செக் வச்சிருக்காங்க. இப்ப செக் வைக்கிற காயின என்ன பண்ணலாம்? கேப்சர் பண்ணலாம். இந்த பிஷப் வச்சு ரூக்க நாம கேப்சர் பண்ணலாம். அதாவது இல்லாம பண்ணலாம். இப்ப வெட்டிடலாம் அந்த காயின. செக் வைக்கிற காயின வெட்டிடலாம். இது ஒரு வழி. அதாவது செக் வைக்கிற காயின கேப்சர் பண்ணலாம். வெட்டலாம். வெட்டுறதுக்கு பேர் என்னது? டேக்கிங் சொல்லலாம். இல்ல கேப்சர் அப்படின்னு சொல்லலாம். டேக்கிங் ஆர் கேப்சர். இப்ப ஃபர்ஸ்ட் வழி என்ன பார்த்தோம்? மூவிங் அவே. தப்பிச்சு ஓடிடுது. அந்த இடத்துலயே இல்லாம எங்கனா போயிடுச்சு. 2வது ரூல் என்னன்னா, செக் வைக்கிற காயின வெட்டுறது. இப்ப 3வது ரூல் என்னன்னா, யாராவது வந்து செக் வைக்கிறாங்க. இப்ப குயினால செக் வச்சிருக்காங்க. இப்ப மறைக்கிறது. ஏதாச்சும் நம்ம காயின முன்னாடி வச்சு மறைக்கிறது. அதாவது அ என்ன யாராவது இவங்க அடிக்க வராங்க. என்ன யாராவது சேவ் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு நம்ப யாராவது ஹெல்ப்புக்கு கூப்பிடுவோம்ல. என்ன அடிக்க வரான். யாராவது வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி இந்த பிஷப் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மறைச்சிருக்கோம். இன்டர்போசிங். இதுக்கு பேர் என்னது? மறைக்கிறதுக்கு பேர் என்னது? இன்டர்போசிங். செக் வச்சா கிங்க சேவ் பண்றதுக்கு 3 வழி இருக்கு. 1 தப்பிச்சு போறது வெளியில செக் இல்லாத இடத்துக்கு தப்பிச்சு போறதுக்கு பேர் என்னது? மூவிங் அவே. 2வது ரூல் என்னது? செக் வைக்கிற காயின கேப்சர் பண்ணலாம். செக் வைக்கிற காயின யாராவது உங்க கிங்க அட்டாக் பண்ணாங்க அப்படின்னாக்கா, செக் வைக்கிற காயின வெட்டலாம். வெட்டி உங்க கிங்க சேவ் பண்ணலாம். 3வது ரூல் என்னது? இன்டர்போசிங். மறைக்கிறது. இன்டர்போசிங். இந்த 3 ரூல நீங்க அப்ளை பண்ணி உங்க கிங்க நீங்க சேவ் பண்ணணும். கண்டிப்பா நீங்க சேவ் பண்ணணும். செக் இருக்கும்பொழுது வேற எந்த காயினையும் நீங்க மூவ் பண்ணக்கூடாது. அப்படி மூவ் பண்ணீங்கன்னா இல்லீகல். இல்லீகல்னா என்னன்னா, ரூல்ஸ பிரேக் பண்றது. அதாவது விதிமுறை என்னன்னா, செக் இருந்தா கிங்க சேவ் பண்ணணும். அதான் ரூல் நம்பர் 1. இப்ப செக்ல இருக்கும்போது நீங்க கிங்க சேவ் பண்ணாம, பாதுகாக்காம, கிங்க காப்பாத்தாம, வேற ஏதாச்சும் காயின மூவ் பண்ணீங்கன்னா, அது ரூல பிரேக் பண்றது. அதுக்கு பேர் என்னது? இல்லீகல். நீங்க இல்லீகல் பண்ணீங்கன்னா, கேம் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால செக்னா என்னன்னு பார்த்தோம். செக்னா என்னது? கிங்கு அட்டாக். கிங்கு வெட்டுற மாதிரி இருந்தா அதுக்கு பேர் என்னது? செக். செக் வச்சா என்ன பண்ணும்? கிங்க சேவ் பண்ணும். பாதுகாக்கணும். தப்பிக்க வைக்கணும். அப்ப கிங்க சேவ் பண்றதுக்கு 3 ரூல் பார்த்தோம். மூவிங் அவே, கேப்சர், இன்டர்போசிங். இந்த 3 ரூல அப்ளை பண்ணி உங்க கிங்க நீங்க சேவ் பண்ணணும். இப்ப மீதிய அடுத்த வீடியோல பார்க்கலாம். மூவிங் அவேனா செக்னா என்ன? மூவிங் அவேனா என்ன? கேப்சர்னா என்ன? இன்டர்போசிங்னா என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.